நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் மீகா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். அவர்கள் தடைகளையும் நீக்கி வாசல்களையும் உட்பிரவேசித்து கடந்து போகிறவர்களுமாகிய அவர் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னிலையிலே நடந்து போவார். இந்த நாட்களில் பார்க்கிற போது கிறிஸ்தவர்களுக்குள்ள பலவிதமான தடைகள் உண்டு. இன்னைக்கு தடை என்று சொன்னாக்கா, சபைக்கு போவதற்கு நம்முடைய குடும்பமே இன்னைக்கு தடையாக காணப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற போது, எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு கட்டட சமத்தில் வருகிற போது நம்மளுடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறோம். பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாக கொண்டு போகிற போது, அவர்கள் அந்த பட்டணத்தில் 70 வருஷம் முடிந்து அவர்கள் வருகிற போது பலவிதமான தடைகள் அவருக்கு காணப்பட்டது. அங்கே 70 வருஷம் முடிந்து அங்கே வருகிற போது ஒரு இது பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாம தேசத்தில் போய் இனிமையாவது கர்த்தருடைய சமத்தில் போய் ஒழுங்காக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம். ஆனால் வருகிற வழியில் பலவிதமான பிரச்சனைகளை வருது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய ஆலயத்து போவதற்கு எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் மறுபடியும் பாவத்தில் விழுகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே அதுதான் மீகா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறவரா, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். யாருக்கு முன்பாக நடந்து போக வேண்டும்? நமக்கு முன்பாக தேவன் நடக்க போகும். நமக்கு பலவிதமான தடைகள் உண்டு. பிசாசினால பலவிதமான தடைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், என்னால் வாங்க முடியாது, எல்லாவற்றுக்கும் தடை போய்கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டை கட்டலான்னு நினைக்கிறேன் பார்க்குறேன், ஆனாலும் அந்த வீடு கட்ட முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள் உண்டு. பார்த்தீங்கன்னா, சில தடைகள் கர்த்தரே அந்த தடைகளை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். சில தடைகள் வந்துட்டு பிசாசு நமக்கு அதிகமாக தடைகளை உண்டாக்குறவனாக இருக்கிறான். பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அநேக பேர் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை இல்லாத நிமித்தமாக பல இடத்துல போய் வேலை கேட்பாங்க. ஐயா, எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, நோ வேக்கன்சி, எனக்கு வேலையே இல்லை, எங்கே காலி போகணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், நான் எங்கே போனாலும் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேது, எல்லாவற்றுக்கும் தடை. நம்ம தான் பண்ணி கொண்டிருக்கிறோம் தடைகள். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒருவன் யாராவது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற போது, அவன் தேவனுக்காக எல்லாவற்றையும் ஜீவிக்கிற போது, அவனுக்கு எல்லா தடைகளை நீக்கி போடுவர். யாரு போவாரா? நமக்கு முன்பாகவே கர்த்தர் போகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க அதுதான் வாசிக்கிற போது, தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்தா ஆவாது. நமக்கு எந்த தடை இருக்கிறதா? ஒரு திருமணம் தடை வருகிறதா? ஒரு வீடு கட்ட முடியாத ஒரு தடை வருகிறதா? ஒரு ஸ்கூல் காலேஜ் போறதுக்கு தடைகள் உண்டு இருக்கிறதா? ஒரு நல்ல ஒரு கம்பெனி உருவாக்க முடியாத தடை இருக்கிறதா? அந்த தடை ஏன் வருகிறது? யாரால் அந்த தடை வருகிறது என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஆராதிக்கிற போது, அது கேட்கிற போது கர்த்தரே தெளிவா சொல்றார், நீர் உன் நிமித்தமாக பல தடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற. பாருங்க, இன்னைக்கு ஜெபம் இல்லாத வீடு இன்னைக்கு ரொம்ப தேசத்துல காணப்படுகிறது. எந்த வீட்டுல ஜெபம் இருக்கிறதோ, வேத வாசிக்கிறதான அந்த வேத வாசனங்களை தினந்தோறும் வாசிக்கிற குடும்பத்திற்கு எந்த விதமான தடைகள் இல்லாதபடிக்கு அந்த தடைகள் எல்லாவற்றையும் பிசாசு கொண்டு வருகிற போது அந்த தடையை நீக்கி போடுகிற யாரா இருக்கிறாரா? தேவன் நமக்கு பாருங்க. அவர் சொல்லுகிற இந்த வசனத்துல 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முன்பாக நடந்து போகிறார். யார் நடந்து போகுவார்? கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகிறவரா இருக்கிறார். அப்போ நமக்கு ஏன் கர்த்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு பாவிகளாகிய நாம் பாவத்திலே மூழ்கி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம, ஆனா நம்ம கர்த்தர் துதிக்கிற போது அந்த துதியின் சத்தத்தில் வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அதுதான் பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பு அவர் நடந்து போகிறார். யாருக்கு முன்பாக நடந்து போகிறாரா? தன்னுடைய மகனாகி எல்லா காரியங்களும் செய்கிறவனுக்கு, அவனுக்கு பிசாசு தடை உண்டாக்காதபடிக்கு தேவன் எங்க நடந்து போகிறாரா? ஒரு மனுஷனுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஏன் மனுஷனுக்கு முன்பாக நடந்து போகிறார்? பாருங்க, சற்று நேரத்துக்கு பிரதர் வாசித்தது போல, தாவீதுக்கு அவனுக்கு பல பிரச்சனைகளை இருந்த போது அவன் எந்த பிரச்சனைகளை கவலைப்படாதபடிக்கு அவன் யாரை துதிக்க ஆரம்பித்தானா? கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சதுனாலதான் தாவீதும் தேவன் எப்படி இருந்தாங்களா? நல்ல ஒரு நண்பர்களை போல இருந்தாங்க.
அதனாலதான் அவன் தாயும் தகப்பனும் கைவிட்ட போது, தன் சகோதரர்கள் ஏழு பேர் கைவிடுகிற போது, தேவன் அவனோடு கூடவே நடந்து கொண்டிருந்தாராம். தேவன் அவனோடு உறங்கினார், தேவன் அவனோடு படுத்தார், அவனோட சாப்பிட்டார். எல்லா காரியங்களும் சேர்த்துக்க காணனா அவன் உலகத்தினுடைய தடைகளை ஒரு நாள் சொல்லி சொல்லி அவன் ஜெபிக்கவே கிடையாது. அவன் என்னன்னா, என் தாய் தகப்பன் என்னை கைவிட்டாலும் எனக்கு தாயும் தகப்பனுமா யார் இருக்கிறார்? என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது, ஒரு தடவை சிங்கம் வந்து புள்ளை என்னது ஆட்டை எடுக்கிற போது, ஒரு பக்கம் கரடி வருகிற போது, அந்த இடத்துல எல்லாவற்றையும் அவனுக்கு கர்த்தர் என்ன பல கொடுத்தாராம்? சிங்கத்துக்கு ஒப்பாக பலனை கொடுத்து அந்த சிங்கத்தை ரெண்டாக கிழித்து தூக்கி போடுகிற வரைக்கும் அவனோட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் பாருங்க, ஆண்டவரே நினைச்சிருந்தாருன்னா அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டிருக்கலாம், அந்த கரடியை கிழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை செய்யல. நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு நான் பலனா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரா? அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டுகிறது. அவர் தடையை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி அவர் வாசல் அண்டையிலே உட்பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. யாருடைய தடையை நீக்க வேண்டுமானா அவனாக ஒரு கதவை போட்டு அவனாக பூட்டி வைத்து கொண்டிருக்கிறதானே அந்த கதவை நாம ஓபன் பண்ணாதான் நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுகிறவர்கள். எல்லா தடையை நீயே உருவாக்கி தடைகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொண்டு, ஐயோ எனக்கு இது நடக்கலையே, ஐயோ என்னால் வீடு கட்ட முடியலையே, என்னால் நிலத்தை வாங்க முடியலையே, ஒரு வாகனத்தை வாங்க முடியலன்னு சொல்லிட்டு நீயே உன்னை தடைப்படுத்தி கொண்டிருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில என்னதான் தாங்கள் செய்கிற தவறு என்று என்னது தெரியாமல் என்ன பண்றாங்க? ஐயோ எனக்கு சாத்தான் என்ன கொடுத்துட்டான், சோதனையை கொடுத்துட்டான், பிசாசு எனக்கு அதை கொடுத்துட்டான், இது கொடுத்தான். யாருமே சின்ன சின்ன அல்ப காரியத்துக்கெல்லாம் எவன் வந்து நிற்க மாட்டான்? பிசாசு வந்துவே நிற்க மாட்டான். அவனுடைய வேலை எல்லாம் என்ன தெரியுமா? பெரிய பெரிய கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் தடை உண்டாக்குறதான அதுக்காகவே அவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பான். ஆனா நாம என்ன பண்ண, எங்கேயோ இருக்கிற பிசாசை நாமளே அவனை கூப்பிட்டு நம்மளை பக்கத்துல உட்காந்துக்கோ. அவ பாரு இங்க சொல்றாரு, அவர் அதை நீக்கிறார். எதை நீக்கிறாராம்? நமக்கு என்னென்ன தடைகள் உண்டோ அந்த தடைகளை நீக்கி அவர் நம்முடைய வாசல் என்னது நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்டடம் தான் தேவனுடைய சபை, இந்த ஆலயத்துக்கு அதாவது இந்த ரூமுக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம ரூமுக்குள்ள இல்லைங்க, கர்த்தர் எங்க வாசம் விரும்புகிறவரா இருக்கிறாராம்? நம்முடைய சரீரத்துல வாசம் பண்ணுகிறவரா இருக்கு. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கிற போது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அங்க வாசிக்கிற போது 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்க கர்த்தர் தெளிவா சொல்றாரு. 16ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களா? அவர் என்ன சொல்றாரு? தேவன் தெரியுமா சொல்றாரு, ஐயா இந்த கட்டடத்துல போய் ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, அந்த மரத்துக்குள்ள கர்த்தர் இங்க இருக்கிறாரு, அந்த கட்டடத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, இந்த ரூமுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. அதுல கர்த்தர் ஒரு கால வாசம் பண்றதே கிடையாது. அவர் எங்க வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாராம்? அவர் சொல்லாரு பாருங்க. அதுதான் 16ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி எங்க இருக்கிறதா? நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல நம்முடைய சரீரத்தை என்னவா மாற்ற வேண்டுமா? தேவனுடைய ஆலயமாக மாற்ற வேண்டும். அந்த தேவனுடைய ஆலயமா மாற்றின பிற்பாடு எந்த ஆவி வருமா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும், நான் பொய்ய பேசக்கூடாது, ஏன்னாக்கா நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், நான் யாருக்கு ஏமாற்றக்கூடாது, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். அவ எனக்குள்ள என்ன இருக்கிறதா? தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறா. பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் நீ இப்ப நினைச்சினா, நீ உண்மையா உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறா நீ நினைச்சினா, உன் வாயிலிருந்து என்ன வராது? ஒரு பொய் பேசவும் மாட்டோம், ஒரு கெட்ட காரியம் யோசிக்கவே மாட்டோம். எல்லா தேவனுடைய காரியங்களையும் நம்ம யோசித்துக்கணும். அப்போதான் நீ என்ன பண்ணணும்?
எனக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று நல்லா தெரிந்துக்கணும். பேசுறதெல்லாம் பாவங்கள் அதிகமாக செய்து கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு மோசம் பண்ணி அநேகருடைய சொத்தை திருடுகிறதும் எல்லாவற்றையும் செய்து இங்கே அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கிறது, வெளியே போன உடனே உலகம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனா அப்போ உனக்குள்ள என்ன இருக்காது? கர்த்தரும் இருக்க மாட்டாரு. உன்னுடைய சரீரம் என்னவா இருக்காது? தேவனுடைய ஆலயமாக இருக்கவும் இருக்காது. அதோடு கூட என்னது? தேவனுடைய ஆவி உனக்குள்ள என்னது? வாசமாய் இருக்கவே இருக்காது. ஆனா எப்பவுமே நாம தெரிந்துக்கணும், என்னுடைய உள்ளத்துல யார் இருக்கிறார்? தேவனுடைய ஆவி இருக்குது. பாருங்க 17ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயமா இருக்கிற. அல்லேலூயா. எனக்கு மோசம் பண்ணாக்க நான் போய் இன்னொருத்தருக்கு மோசம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஆலயமா இருந்தா, எனக்குள்ள கர்த்தர் இருந்தார், என்னை யாருன்னா எனக்கு மோசம் பண்ணி எனக்கு விரோதமாக யாருன்னா சேர்ந்தாக்கா, நான் அமைதியா இருந்தாக்கா அவனை நான் கெடுக்க தேவையில்லை, தேவனே அவனை கெடுக்குவார். அப்போ இங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனது ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நம்ம யாரையும் கெடுக்க தேவையில்லை, யாருக்கு விரோதமாக ஜெபிக்க தேவையில்லை, யாருக்கு விரோதமாக பேசவும் தேவையில்லை, யாருக்கு விரோதமான எந்த காரியங்கள். ஏன் தெரியுமா? எனக்குள்ளே யார் இருக்கிறாரா? தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால நான் யாருக்கு விரோதமா நான் பேசவே மாட்டேன். அப்ப பாருங்க, இந்த மீகால என்ன அந்த அளவுக்கு கர்த்தர் சொல்றா வாசிக்கிற போது, தடைகள் நமக்கு பல தடைகள் உண்டு. தடை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல என்ன கிடையாது? ஒருவனும் கிடையவே கிடையாது. ஆனா இந்த தடை யாரால வந்தது? சில தடைகள் பிசாசு உண்டு பண்ணுகிறான். அவன் என்ன பண்ணுவான்? அதிகமாக ஜெபிக்கிறவர்களை தான் அட்டாக் பண்ணும். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபித்து கொண்டான். இதே பரிசுத்தமான ஆவியில் அவன் ஜெபிக்கிற போது ஜெபிக்க ஜெபிக்க பிசாசுக்கு இந்த உலகத்துல அவனால எந்த ஒரு தொழில் செய்யவே முடியாது. அப்போ முதல்ல என்ன பண்ணுவான்? அவனுக்கு தடை உண்டாக்குவான். ஒரு நல்லா ஜெபித்து கொண்டிருப்பாங்க, ஒரு அம்மாவை ஒரு பிள்ளைகளை அனுப்புவான், போய் அது லகலகதிக்குதான் கத்த உடனே அந்த ஜபத்தை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? என் குழந்தை பசியா இருக்குது, அதுக்கு போறப்ப பாருங்க, இது எல்லாவற்றையும் யார் உருவாக்குறான்? பிசாசு உருவாக்குறான். அப்போ ஜெபிப்பதற்கு நாம் என்ன வருகிறது? யாருக்கும் யாரா ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க ஜெபித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம நிற்கணும். அக்கா ஜெபிச்சுங்கிற நீங்க அக்கா எனக்கு மிளகாத்தூள் கொடு, எனக்கு அதை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறார்களோ அவர் வரைக்கும் காத்திருந்து அவங்க ஜெபித்து முடிச்ச பிற்பாடு தான் நம்ம என்ன பண்ண கேட்க வேண்டும். அதே நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுங்க, சபைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் இல்லையா இந்த மாதிரி ஆகி போச்சு ஐயா, பேசி 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 சபைக்கு போகக்கூடாதபடிக்கு அவர்கள் வருவர்கள் தடை உண்டாக்கி கொண்டார். அப்போ அவன் வருவான், தடை உண்டாக்க முடியாது. நம்ம என்ன பண்ண? நான் கர்த்தருடைய சபைக்கு போகிறேன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், நீ உட்கார வீட்டில் இருந்தா இரு, அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு போயிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தடை உண்டாக்கி நீ இங்கிருன்னு சொல்லிட்டு நாம தேவனிடத்துல போகிற போது உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருப்பான். சில நேரத்துல பார்க்கிற போது கர்த்தருடைய வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க? சபையில வச்சு இப்ப ரொம்ப நோன்றது என்ன தெரியுமா? போனு அங்க வச்சு நோண்டினே இருப்பாங்க. அவன் கையில பிசாசு எது கையில குத்துட்டான்? போனை கையில குத்துட்டான். அப்பதான் கால் வரும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன். ஃபோனை சபைக்கு என்ன பண்ண மாட்டேன்? கொண்டு வரவே மாட்டேன். இன்னைக்கு பெரிய பிசாசு எங்க இருக்கிறான்னாக்கா ஃபோன் மூலியமா தான் இருக்கிறான். எவனா அப்பனாயிரு, அம்மாவாயிரு, அண்ணனாயிரு, தங்கச்சியாரு, முதல் நான் எங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய சிந்தை எங்க இருக்கணும்? கர்த்தரிடத்துல இருக்கணும். என் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க சொல்ல பாருங்க. அப்போ நாம சில தடைகளே நம்ம என்ன பண்றோம்? நாமளே வைத்துக் கொள்கிறோம். சில வீட்டுல ஜெபிக்கவும் மாட்டாங்க, சில வீட்டுல என்ன பண்ண வேத வசனம் வாசிக்கவும் மாட்டாங்க. இந்த வாரம் கொண்டு வரதான வேத புத்தகத்தை அடுத்த வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை. இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை திருப்பி 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 படிக்கிற போதுதான் உன்னுடைய தடைகள் எல்லாவற்றையும் என்னதுன்னா அவர் நீக்கி போடுகிறவரா இருக்க. பாருங்க, எந்த அப்பா அம்மா கூட நம்ம கூட என்ன பண்ண மாட்டாங்க? வரவே மாட்டாங்க. ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு பேன் வச்சா ஏத்தி அமைச்சிடுவாங்க. ஆனா இங்க சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போவேன். எவ்வளவு ஒரு கிருபை பெற்றவங்க நம்ம பாருங்க.
அவர் சொல்றாரு, அதை பாருங்க அந்த வசனத்துல, அவர் கடந்து போவார், அவர் ராஜா அவர்களுக்கு முன்பாக முன்பாக போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் இருந்து நடத்துவார். போவார். இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அவர்களே முன்னிலே அவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ என்னோட என் தாயும் தகப்பனோட சகோதரர்கள் யாருமே டிராவல் பண்ண விரும்பாத அந்த மனுஷத்து காட்டிலும் என் தேவன் என்னோடு கூட என்ன பண்றாரு? அவர் டிராவல் பண்றாரு, அவர் நடக்கிறாரு, என்னை நடத்தி கொண்டு போகிறார். அப்பனா என்னுடைய ரிலேஷன்ஷிப் எங்க இருக்கணுமா? தேவனோட இருக்கணும். அல்லேலூயா. மற்ற சொந்த பந்தங்களோ மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னுடைய ரிலேஷன்ஷிப் எங்க இருக்கணுமா? என் தேவனை தேடுகிறோம். பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 52:12 வாசிக்கிற போது, நீங்கள் தீவிரித்து புறப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஓடி போகிறது போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், இஸ்ரவேல் தேவன் உங்களுக்கு பிறகே உங்களையே காக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எல்லாத்துக்கும் ஒரு டூர் அடிக்கணுமா ரெடி ஆயிடும், ஒரு கல்யாணத்துக்கு போனா ரெடி ஆயிடும், ஏதாவது போன உலக காரியத்துக்கு முன்னாலே ரெடி ஆயிடும். ஆனா சபைக்கு போகணும்னு நினைச்சா மெத்தன போக்கு, ஒரு மெத்தன போக்கு, ஒரு லேசித்தனமாக போகிறோம். அதுதான் அவன் சொல்லுவாரு, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை. தீவி இருக்கணுமா? எங்க தீவி இருக்கணுமா? நான் ஆலயத்துக்கு போகணும், ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அங்க போய் வைக்கணும், தீவிரித்து புறப்பட வேண்டும். ஒரு யுத்தத்துக்கு எப்படி புறப்பட வேண்டும் பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு என்னது யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. 3 நாட்டுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு நாட்டு மேல 2 பேர் சவாரி பண்ணி கொண்டிருக்கான். அமெரிக்கா ஒருத்தன் சவாரி பண்ணி கொண்டிருக்கிறான், இஸ்ரேல் தேசம் ஒரு பக்கம் சவாரித்து கொண்டிருக்கிறான். அவங்க தீவிரித்து கொண்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த இஸ்ரேல் தேசத்துடைய எல்லா வளமங்கள் எல்லாவற்றையும் அமெரிக்காக்காரன் என்ன பண்ண வேண்டுமா? எடுக்க வேண்டும், தீவிரித்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இன்னொருத்த சொத்தை அவருக்கு தீவிரிக்க கூடாது, தேவனுடைய சபைக்கு போகிறதுக்கு தீவிரித்து போக வேண்டுமா? ஒரு சைரன் அடிச்சா எல்லாம் அலர்ட் ஆயிடுறான், மிலிட்ரிக்காரன் முதல் கொண்டு. பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் தேசத்துல அங்க கடந்த 2000 வருஷமா என்ன நடந்து கொண்டிருக்கிறதா? யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது அவங்க எப்போ சைரன் வச்சுக்கிறான், ஒரு யுத்த பாம்பு போடுறான்னு ஒருத்தன் சொன்னானா, ஒரு சைரன் போட்டானா எல்லா பங்கர்ல போய் என்ன பண்ணி விடுறாங்க? பதுங்கி கொள்வார். அந்த அளவுக்கு அவன் தீவிரத்துல இருக்கிற போது நம்ம வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு நாம துதிப்பதற்கு நாம் என்னவா இருக்கணுமா? தீவிரித்திருக்க வேண்டுமா? அவங்க சொல்ற அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறதும் இல்லை போலவும் ஓடி போகிறதும் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார், இஸ்ரவேல் தேவன் உங்களை பிறகே உங்களையே காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவன் என்ன காக்கிறாருன்னா, நான் எல்லாற்றுக்கும் அவரை முன்னால நிறுத்தினாதான் அவர் என்ன பண்ணுவாரா? அவர் உங்க பிறகு நான் அந்த தமிழ்ல நல்ல என்னது உன் பின்னால வருவாங்க, நம்ம லோக்கல் பாஷை, அங்க நல்ல சுத்தமான தமிழ், உங்கள் பிறகு பின்னாலே அவர் ஃபாலோ பண்ணுவார். நம்மளெல்லாம் ஃபாலோ பண்றது யாருமா? நகை போட்டான் அது எப்படி பிடிங்கின்னு போயிடலான்னு பின்னால ஃபாலோ பண்ணுவான். இவன் கொஞ்சம் மேலே வளர்ந்து வந்தான், அவன் சொந்த பந்தம்லாம் இவனை எப்படி அழிக்கலாம்னு சொல்லிட்டு தீவிரத்து முன்னால நடந்து பின்னால வந்து கொண்டே இருப்பான். ஆனா நம்ம கர்த்தர் தீவிரிக்க பார்த்த இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஓசையா எழுதின புஸ்தகம் 3:5 பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரை தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடையாந்தர நாட்களிலே கர்த்தரே அவருடைய தயவையும் நாடி அஞ்சிகையாயிருந்து வருவார்கள். இல்லையா? அதெல்லாம் நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எங்க ஒப்பு கொடுத்தாராம்? 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல போகிற போது அங்க பாக்குற தாவீது ராஜா 40 வருஷம் இஸ்ரவேல் அரசாண்ட போது ஒரு அமெரிக்கையாக காணப்பட்டது. அமெரிக்கா என்னதுங்க? சமாதானம், பீஸ்ஃபுல். அப்போ அவங்க நினைச்சாங்களாம், எங்க போய் நினைச்சாங்களாம்?
பாபிலோன் தேசத்துல போய் அவங்க நினைச்சாங்க, தாவீது ராஜா ஆட்சி செய்கிற போது 40 வருஷத்துல நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாத இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 70 வருஷம் நாம என்ன பண்றோம்? பல பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம என்ன பண்ணணும்? மறுபடியும் பாருங்க, பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரே தங்கள் ராஜாவாகிய தாவீதை தேடினார்கள். எங்க தேடினாங்கன்னா, பாபிலோன் தேசத்துல போய் அங்க அடிமையா இருக்கிற போதுதான் இந்த தேசத்துடைய அருமை சில பேருக்கு தெரியுது. அதே போலதான் நம்ம கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கிற போது நம்மளை யாருமே அட்டாக் பண்ண முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற போது நம்மளை ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது? தொட்டு பார்க்க முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? என்னை காக்கிறவர் என்னுடைய கர்த்தர். அவருடைய பாதுகாப்புல இருக்கணும், அவருடைய அரவணைப்புல இருக்கணும். அதுக்கு தான் தாவீது சொல்றான், அவர் என் பலனும், அவர் என்னுடைய கோட்டையும், அவர் என்னுடைய துர்கமாய் இருக்கிறார். அவனுக்கு இந்த உலகத்திலேயே அவனை போல ஒரு பெரிய பணக்காரன் யாருமே கிடையாது. அவன் பிறந்தது ஒரு தரித்திரனாக அவன் வாழ்ந்தா இருந்தாலும் அவனுடைய நிலைமையை கர்த்தர் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு கர்த்தர் அவனுடைய தாய் தகவல் அவனை அரவணைத்தது யார் தெரியுமா? கர்த்தர் தான். அவனை கொண்டு வந்து ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வந்து கர்த்தர் எங்க வச்சாரா? ராஜாவாக்குனார். இஸ்ரவேலுக்கு சவுல் ராஜாவா இருந்தாலும் அவனை கர்த்தர் புறக்கணித்தார். ஆனா தாவீதை கர்த்தர் எப்போ தெரிந்து கொண்டாரோ அப்பொழுது அவனுடைய ஆட்சி 40 வருஷம் 12 கோத்திரங்களுக்கு அவன் ராஜாவா இருந்த போது அந்த 12 ஆண்டுகளில் எந்த ஒரு பிரச்சனை. இப்போ மறுபடியும் இயேசு கிறிஸ்து அதே ராஜ்யத்தை நமக்கு 1000 வருஷம் அரசாளுகிறதான அந்த நாட்களிலே அந்த தாவீது ராஜாவுடைய கூடாரத்தை மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? கட்டி எழுப்புவார். 7 இடத்துல கர்த்தர் சொல்றார், நான் மறுபடியும் தாவீதுடைய கூடாரத்தை நான் எழுப்புவேன்னு சொல்லி என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் சொல்றாரு, ஏசியால சொல்றாரு, இப்படி பல பகுதியில் சொல்றாரு. ஏன் தெரியுமா? மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் 2ஆம் வருகையில் வரும்போது 1000 வருஷம் அரசாட்சின்னு வருகிற போது அந்த அரசாட்சியில் யாருடைய அரசாக மாறப்போகுது தெரியுமா? தாவீதுடைய ஆட்சியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் எடுத்து நிறுத்தப்போ அப்போ அந்த 40 வருஷ காலத்துல தாவீதுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சான்? அமைதியாக சமாதானமா இருந்துச்சு. மக்கள் எந்த பிரச்சனை. அப்ப பாத்தீங்கன்னா இங்க அதுதான் சொல்றார். மறுபடியும் நம்ம மீகாக்கு வருகிற போது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பே நடந்து போகிறார். அல்லேலூயா. நமக்கு பல தடைகள் உண்டுங்க. எந்த தடையை குறித்து கவலையே படக்கூடாது. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த தடை என்னால் வந்ததா? இந்த தடை தேவனால் வந்ததா? இந்த தடை பிசாசால் வந்ததா என்று சொல்லி பகுத்து அறியக்கூடியதான அந்த பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற போதுதான் இந்த தடை மனுஷரால வந்தது நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். இல்ல இந்த தடை பிசாசால வந்தது என்று ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த தடை தேவனால் தேவனால் தடைப்படுகிறதான சில தடைகள் எல்லாம் அந்த தடை நீங்கின போது நீ காத்திருந்துதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரெட்டிப்பாக கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் தடையை வைத்திருப்பார். ஆனா சில தடைகள், பிசாசுடைய தடைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? தலைமுறையாக நான் செத்த பிற்பாடு, என் பிள்ளைகள் செத்த பிற்பாடு, அது தொடர்ந்து தலைமுறையா தடை தடைகள். அப்பனாக்கா என் முன்னோர்கள் என்னவோ தவறு செய்ததுனாலே அது 3-4 தலைமுறை வரைக்கும் அந்த தடைகள் நீடித்து கொண்டே போகும். அப்போ அதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர வேண்டுமான்றா தடையை நீக்கி போடக்கூடியதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்பாக போக வேண்டுமானா நாம் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் செய்கிற போதுதான் நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும். அப்போ நம்ம நினைக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? வேதத்துல பிரியமாயிரு. கர்த்தருடைய சமூகத்துல வருவதற்கு நீங்க என்னது தடையா இருக்காதீங்க. அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். சபைக்கு போங்க, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க. நீ துபாயில இரு, இங்கிலாந்துல இரு, சென்னையில இரு, என்னது கர்நாடகால இரு, ஆந்திரால இரு, டெல்லியில இரு, பொம்மையில இரு, எங்கேயா இரு. எங்கேயாவது வந்து கர்த்தருடைய சமூகத்தை வருகிற போது ஒரு ஆலயத்தை தேடி அங்க போய் கர்த்தரை ஆராதிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் எனக்காக என்ன வசனத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கிறத காத்திலும் வசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமா? புசிக்க வேண்டும். வசனத்தை இன்னைக்கு வாசித்து வச்சிடறோம் நம்ம. ஆனா தேவன் சொல்றாரு அந்த வசனத்தை நீங்க அது எப்படி இருக்கணுமா?
தேனை போல மதுரமாக அந்த வசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமா? புசிக்கணும். இன்னைக்கு புசிக்காததுனால தான் அதோடைய டேஸ்ட் தெரியல இன்னைக்கு நமக்கு. சும்மா ஏதோ ஒரு வேதத்தை கையில் பிடிச்சின்னு போய் அங்கே உக்காந்து பாஸ்டர் 2 பாட்டு பாடினாருன்னா அது ஏ ராகத்தில் போதோ இல்லை பீரில் போதோ எதில் போதோ ஏதோ ஒன்று பாடிட்டு உக்காந்து 2 வசனத்தை கேட்டாங்களாம். நீ கேட்காம போய் இந்த காதில் விட்டுட்டு அந்த காதில் வாங்கிட்டு போனீங்கன்னா உன்னால் புசிக்கவே முடியாது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீ இருக்கிற போது பக்கத்துல இருந்து ஒரு நாகப்பாம்பு வந்து தூண்டினா கூட நீ ஏஞ்சிக்காம அப்படியே இருக்கிற போது உன்னை பார்த்த அதுக்கு ஓடிடும். என்னடா நான் இவனை கொத்த வந்தேன், இவன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறான், நான் இவனை தொடவே முடியாது. அது கடந்து நம்ம என்ன பண்ண தெரியுமா? சபையை உல்டா பல்ட்டா பண்ணி எல்லாரையும் எழுப்பி விட்டுடுவோம். அப்போ நான் வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அதை ருசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு என்ன பண்ணுறார் தேவன் உனக்கு முன்பாக அவர் நடந்து போகிறவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு புலம்புறோம், என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, என்னை யாரை பார்ப்பாங்க? எவனும் தேவையில்லை, புருஷனும் தேவையில்லை, பொண்டாட்டியும் தேவையில்லை, பிள்ளைகளும் தேவையில்லை, எல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவையா இருக்கிறவர் யாரு? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் எனக்கு இருந்தா இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். நாம என்ன பண்றோம்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடிக்கு உலக லௌகிகமான ஆசைகளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கறதுனால தான் நாமளும் வளரல, நம்ம பிள்ளைகளும் வளரல, நம்முடைய சொந்த மதங்களும் வளராதபடிக்கு பின்தங்கி கொண்டே இருக்கிறோம். நம்ம என்னைக்குமே பின்தங்குறவர் அல்ல, முன் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு சபையினுடைய மேய்ப்பன் இப்படிப்பட்டதான ஆடுகளை கண்டறிந்து அவளுக்கு தேவையான வசனங்களை சொல்லி அவங்கள பரிசுத்தப்படுத்தி நம்ம கர்த்தருக்குள்ளே போகிற போது தான் அந்த நாளை கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்காங்க. கர்த்தர் இந்த நாளில் இந்த கொடுக்கப்பட்டதான் இந்த மாதத்துடைய முதலாவது வாரத்தில் நமக்கு கொடுத்ததான் இந்த வார்த்தைகளை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை அனைவரும் சதா காலம் ஆசீர்வதிப்பாங்க. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.